ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம சென்னையில் எப்போவுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய தீவுத்தடலில் தான் இருக்கோம். சேனலுக்கு ஏற்ற மாதிரி அழகிய கூந்தல் படைச்ச பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நான் இங்கே இருக்கேன். கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு கார்லிக் போடலாம். ஸோ அந்த ஹேர் ஆயில் நாங்கள் அப்ளை பண்ணிட்டு அந்த காலத்தில் வந்து வடை தண்ணியில் சீவக்காய் தூள் போட்டு கசக்கி எடுப்பாங்க. மற்றபடி ஷாம்போ எந்த இது யூஸ் பண்ண மாட்டாங்க. எதனால அந்த மாதிரி மாறி இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காமா? சன்லைட் எக்ஸ்போஷரால பிளாக்ல இருந்து கிரே பிரவுன்ல மாறுது உங்களுக்கு. நான் அதில் கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், அப்புறம் கரிசலாங்கண்ணி இது போட்டு புண்ணியம் பண்ணி. கோகனட் ஆயிலில் வந்து கேஷவர்தினி ஹேர் ஆயில் அதுதான், மற்ற வேறு எதுவுமே அதில் மிக்ஸ் பண்ண மாட்டோம். அந்த கோகனட் ஆயிலோட கேஷவர்தினி ஹேர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அதுதான் அவளுக்கு ரொட்டேட்டாக தேய்ச்சிட்டோம். நீங்க இவ்வளவு நாள் வளர்க்குறீங்கல்ல? ஆமா, நான் ஒரு வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. லாரியல் லிஸ் அன்லிமிட்டட் யூஸ் பண்றேன். ஃபைனலா வந்து எங்க கிட்ட டிப்ஸ் கேக்குறேன். ஆமா, உங்க கிட்ட Tuhina. Okay, your daughter hair is very beautiful and long. Yes. कितना time wash her hair? Washing 5 minutes. 5 minutes से तो shampoo use करना, 5 minutes use करना. Next अदा clean करना. Next clean करना. Okay. Super. Any other natural products, remedies? Natural product ಜಾಸ್ತಿ ಅದ ಕೆಮಿಕಲ್ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಯೂಸ್ ಇಲ್ಲ. ಅದ ನಾರ್ಮಲ್ ಶಾಂಪೂ, ನಾರ್ಮಲ್ ಸೋಪ್ ಎಲ್ಲ ಅದೇ ಯೂಸ್ பண்ண. அதான் யூஸ் பண்றேன். சூப்பர். நார்மல் ஷாம்பு. டவ்வா. Which shampoo you use now? Clinic Plus. Yes, Clinic Plus. And what kind of food is special for hair? Food na ada apple. Okay. Ada banana. Where? Mango. Then orange. 5 food item. Okay. Ada apple. Dragon fruit. Okay. Ada avocado. Okay. Ada normal food. Ada 4-5 item. Regular illa use panna. Regular use illa weekly 4 time. ஆமா. weekly 4 time. அது சாப்பாட்டு ஐட்டம்னா சாப்பாட்டு ஐட்டம் வீக்லி 2 time egg. 2 time egg. அது 1 time chicken. Okay. 1 time mutton. அது ரெகுலர் டெய்லி அது சேஞ்சிங். ஓகே. சூப்பர் பையா. உங்க நேம் மது. ஓ, உங்களோட இந்த கூந்தலுக்கான சீக்ரெட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து மம்மி நல்லா கேர் பண்ணுவாங்க. லைக் ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு. என்ன மாதிரி ஹேர் ஆயில்? பேராஷூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜஸ்ட் வீட்டில் செய்கிற அந்த ஆயில் இருக்குல்ல, லைக் மஸ்டர்ட் ஆயில் இருக்கு. அதில் கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு கார்லிக் போடலாம். ஸோ அந்த ஹேர் ஆயில் நாங்கள் அப்ளை பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணது வந்து மீரா ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஆமாம். ஸோ இதுதான் கேர், வேறு ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து அந்த சாம்பிராணி புகை அது கொடுப்பாங்க அம்மா. ஸோ இதுதான் கேரிங், வேறு எதுவுமே இல்லை. அவங்களோட மைண்ட் வைஸ் கூடவே சுத்துறனே இவ்வளோ நாள் எனக்கு ஏதாவது சொல்லியிருக்கியா? கரெக்டா? அது எப்படி இருந்ததுன்னா எப்படி இருந்தது தெரியுமா? அதாவது இந்த ஒரு வீடியோ ரீசெண்டா வைரல் ஆச்சுல, ஒரு பொண்ணு இப்படியே பார்த்துட்டே இருக்குமே, அந்த மாதிரியே கொடுக்கறது இல்ல. ஸ்கூல் டேஸ் இருக்கும்போது கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொடுக்கறது இல்ல. பட் இதுதான் ஆயில் அண்ட் ஷாம்பு. நீங்க இது வரைக்கும் ஹேர் அந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்கீங்களா? அவங்க எதுவுமே சொல்லலையே. இல்ல, அவங்க சொன்னது இல்லாம வேற ஏதாவது நீங்க பர்சனலா ட்ரை பண்ணி ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல. ஹேர் வந்து எப்படி ஃபால் ஆகுதுனாவே கண்டிப்பா வந்து இந்த வீக்லி ட்வைஸ் ஹேர் வாஷ் எடுக்கிறது, நல்ல ஆயில் தேய்க்கிறது, கொஞ்சம் எங்க பாட்டி அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டிப்பா அப்ளை பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. இப்போ எங்கங்க ஃபுல்லா ஸ்ட்ரெஸ், ஒர்க்கு,
யாரை பார்த்தாலும் பசங்களுக்கே பயங்கரமா போகுது, பொண்ணுங்களுக்கு அதுக்கு மேல போகுது. என்ன சொல்றீங்க? நீங்க நீங்க இப்போ ஒரு நல்லா மாடர்னா ட்ரெண்டியா இருக்கீங்க. மாடர்னா ட்ரெண்டியா சொல்றீங்க கில்ல பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நல்ல ஹேர் நல்லா இருந்தது. ஆனா பெர்மிங் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணிட்டு ஹேரை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கேட்டாங்களா? இல்ல அந்த ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்றதுக்கு சாலிடா ஒரு 5000 கிட்ட செலவாகும். எக்ஸாக்ட்லி அது ஆகும். சோ நீங்க இந்த ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகுது? இதுதான் வேற எதுவுமே நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க. ஹோம் ரெமெடி வச்சு தான் அத டாலி பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியுதா? இவங்களோட ஹேரோட ஹெல்த்தியோ நீங்க ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கான இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம அந்த அளவுக்கு ஹேர் டேக் ஓவர் பண்ணனும். இப்போ நீங்க டேக் பண்ணிருக்கறதுனால ஓரளவுக்கு இதுவா இருக்கானா ஹேர் ஃபால் இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ இன்னும் ஹேர் ஃபால் இருந்துட்டு தான் இருக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு அப்புறம். எக்ஸாக்ட்லி. ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் அந்த மாதிரி அது வந்து நீங்க வந்து 2-3 months once ஹேர் ஸ்பா நீங்க போனீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஹேர் ஸ்பா போனீங்க. ஹேர் மசாஜ் ஹெட் மசாஜ் பண்ணது உண்டா? இல்ல ஹேர் ஸ்பா தான் நான் பண்ணிருக்கேன். ஹேர் ஸ்பா தான் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கு என்னமா எந்த இடத்துக்கு போய் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இது நல்லா இருக்கும் அப்படிமா ஹேர் ஸ்பா? அப்படிலாம் இல்ல, நியர்பை பார்லர் எங்க இருக்குமோ அங்க போய் நான் ஹேர் ஸ்பா பண்ணுவேன். ஓகே. என்ன மாதிரி ஃபுட் இன்டேக் பண்றீங்க? வெஜிடேரியன் தான் நான். சோ வெஜ் ஃபுட்ஸ் தான். வெஜ் ஃபுட்ஸ் தான். எல்லாமே சாப்பிட வெஜ். ஓகே. இப்போ வெஜிடேரியன்றனால இது கேக்குறேன். எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல எக் கூட இல்ல. நீங்க நானா என்ன மாதிரி ஃபுட் வந்து ஏன்னா நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம். நீங்க சொல்றத பார்த்தா அதெல்லாம் சொல்லலாம். தீபாவளிக்கு தானே அவன் குளிப்பான். வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் ஹேர் வாஷ் பண்ணுவாளே. அப்படியே அவங்களுக்கு ஹேர் growth ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ரிலீஃப் பண்ணுவாங்க உங்க கூட? எங்கயாவது போயிடணும். எங்கேயாவது ட்ரிப். ஸோ இப்போ ட்ரிப்புன்றாங்களே, இந்த ட்ரிப்ல உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆயிருக்கா? இல்லையே. இந்த ரொட்டேட் கேமராக்கு வியூ வேஸ் தெரியல. ரொட்டேட் அப்படிலாம் கிடையாது. ட்ரிப் போனா ஹேர் லாஸ்லாம் வந்து கரெக்ட் ஆகும்லாம் சொல்ல மாட்டேன். மைண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் ரிலீஃப் ஆகும். அப்படிங்களா? சூப்பர். மற்றபடிலாம் கிடையாது. இவங்களோட கூந்தல் அழகை பார்த்தோம்ல, நீங்க அப்படியே ஃப்ரண்ட்ல விடுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ அண்ணா நீங்க எவ்வளோ நாளா நான் முடியை வளர்க்குறீங்க? கோயிலுக்கு வளர்க்குறேங்க. நமக்கு முடி வளர்க்கறதுக்குலாம் சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்லையா? அதான் பியர்ட்னா எல்லாம் கோயிலுக்கு தான். மொத்தமா எல்லாமே மொத்தமா கோயிலுக்கு தான். இல்ல பேட்சி பியர்ட்லாம் இருக்கே, அதெல்லாம் ஏதோ நீங்க எதுவுமே ட்ரை பண்ணல. எதுவுமே ட்ரை பண்ணதில்ல. அப்படியே வளரட்டும். சிக்கன் போக்கே சிவன் போக்கேன்றது அவ்வளவுதான். அடுத்த வாரம் மொத்தத்தையும் எடுத்துருவோம். நீங்க எவ்வளவு நாள் வளர்க்குறீங்கல்ல? ஆமா, நான் ஒரு வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க. நான் வந்து எதுக்காக வளர்னா ஒரு ஆர்டிஸ்டா ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக வளர்க்குறேன். அண்ட் நான் என்ன யூஸ் பண்ணேன்னா லாரியல் லிஸ் அன்லிமிட்டட் யூஸ் பண்றேன். லாரியல் லிஸ் அன்லிமிட்டட். ஹேர் ஃபால் வந்து இருக்கு. அது ஹேர் ஃபால்ன்றதை விட எப்படி சொல்றேன்னா இந்த ஹேர் வந்து ஒரு டெட் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இது விழுதுன்னு நம்ம யோசிச்சு இருந்தால் அதுதான் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும். அதனால எப்படி இருந்தாலும் நான் வாரும்போது கண்டிப்பாக அதில் இருக்க அந்த செத்து போகிறது தானாக வெளியே வந்துடும். அவ்வளோதான். கண்டுக்க மாட்டேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து எங்ககிட்ட டிப்ஸ் கேட்குறேன். ஆமா, உங்ககிட்ட இதுதான் விஷயம். நம்ம வந்து அந்த காலத்துல இருந்து முடியை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்புன்றது தெரியுங்களா? முடியை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது சொல்லுங்களேன். நேச்சுரலானா அந்த காலத்தில் வந்து வடு தண்ணியில் சீவக்காய் தூள் போட்டு கசக்கி எடுப்பாங்க. மற்றபடி ஷாம்போ எந்த இது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி சீவக்காய் மட்டும்தான். ரெண்டாவது முக்கியமாக என்ன வைப்பாங்க, இப்போ அது யாரும் வைக்கிறது இல்லை. ஆமாம், அதனால தான் முடி கொட்டுறதுக்கு சிம்பிள் லாஜிக் தான். நீங்க என்ன வைக்கல? நான் என்ன வைக்கலையா? நம்மள விடுமா, நம்ம பெண்கள் வந்து அவங்களோட அழகிய கொஞ்சம் எல்லாம் கட் பண்ணிக்கிறாங்கல்ல. இந்த காலத்துல தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் சீக்கா வர ஷாம்பு போட்டோம்னா முடியெல்லாம் கைண்டி போயிடுது. நீங்க இப்போ ஷீக்கா தான் யூஸ் பண்றீங்க? இல்லப்பா, ஷாம்பு போட்டு தான் முடி போயிடுச்சு. நீங்கம்மா என்ன மாதிரி ஷாம்பூஸ்லாம் நீங்க இப்போ யூஸ் பண்றீங்க? ஷாம்பூஸா சன்சில்க் ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். ஹெர்பல் என்ன மாதிரி ஹெர்பல்னா இந்த நேச்சுரல்ல வருது இல்லையா? ஓகே, நேச்சுரல் செம்பருத்தி ஆர்கானிக் அந்த மாதிரி. ஓகேங்கம்மா. இப்போ நீ பாட்டி சொன்ன மாதிரி கஞ்சி தண்ணி தானே சொல்லுவீங்க? ஓகே, அதுல யூஸ் பண்ணிருக்கீங்க? அது யூஸ் பண்ணுவேன். வாரம் பண்றீங்களா? அதுல உங்களுக்கு நல்லா அந்த கிளென்சிங் கிடைக்குதா? கிடைக்குது. ஷீக்காவோட போட்டு யூஸ் பண்ணுவேன். இந்த எக் ஒயிட்லாம் போடுவாங்களாம்மா, அந்த மாதிரி? அதெல்லாம் போட்டது கிடையாது. அதெல்லாம் போட்டது கிடையாது. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களாம்மா? போட்டிருக்கீங்களா? அதுல உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் கிடைச்சிருக்கு? எக் ஒயிட், கர்ட் அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். ஆமா. உங்க நேம்? விஷாலி. உங்களோட அந்த அழகிய கூந்தல் எடுத்து டிஃப்ரெண்ட்ல வரீங்களா? கலர் இல்லன்றதுக்கே சொல்றோம். நீங்க வேற அழகிய கலர் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா? அது எதனால அந்த மாதிரி மாறி இருக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காமா? இல்ல, இது ஐடியா இல்ல. ஐடியா எதுவும் இல்லையா? நீங்க
சன்லைட்டோடது சன்லைட் பொல்யூஷன்னால அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பொல்யூஷன்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஹேர் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. நான் ரொம்ப சன்லைட்டில் தான் வெளியே போவேன், அந்த டைமில் தான் இருக்கும். ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர் நான் கூகுள் பண்ணி பார்த்த வரைக்கும் சன்லைட் எக்ஸ்போஷரால் பிளாக்லேருந்து கிரே ப்ரௌனில் மாறுது உங்களுக்கு. சரி, ஓகே. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கம்மா? நார்மல் தனியாக எதுவும் ஆர்கானிக்லாம் இல்லை, நார்மலாக மார்க்கெட்டில். என்ன பிராண்ட்? மீரா ஷாம்பு. மீரா ஷாம்புவா ஷிக்காவா? ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறீங்க. அம்மா உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க ஹேரை வந்து எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க? அவங்களே அதான் போடுறாங்க, அதனால நானும் அதை போடுறேன். ஓகே. ஆயில் என்ன மாதிரி ஆயில்? அது வீட்லயே ஹைபிஸ்கஸ் அதெல்லாம் போட்டு. என்ன சொல்லுங்க, இன்கிரிடியன்ட்ஸ் சொல்லுங்க. அம்மா தான் பண்ணி. அம்மாவா? சொல்லுங்கம்மா, வாங்கம்மா. நான் அதில் கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், அப்புறம் கரிசலாங்கண்ணி இது போட்டு புள்ளையும் பண்ணி காமிச்சாச்சு. நெல்லிக்காய், சில டைம் நெல்லிக்காய். எதுவுமே பண்ணல இவ்வளோ பண்ணுறீங்களேம்மா, இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அம்மா பண்ணி கொடுத்தாங்க, அதை போட்டுக்கிறீங்க. அது எப்படி செய்வீங்கம்மா? அது ஹீட் பண்ணுவீங்களா? அது என்ன ஹீட் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அந்த ஆயிலில் ஹீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வடிகட்டிட்டு அதில் போட்டு. நான் அரைக்கிறது வந்து மிக்சியில் வேற ஏதாவது இந்த பழைய மிக்சி தான், இப்போதைக்கு மிக்சி தாங்க, இதெல்லாம் முடியாதுங்க, பழைய மாதிரி ஆட்டுக்கெல்லாம் அரைக்க முடியாதுன்றீங்களா? ஓகே. ஸோ அதை வந்து நல்லா ஹீட் பண்ணி அதில் வர அந்த கண்டென்ட் எடுத்து ஆயில் வேற அதுவே ஆயிலாக கன்வெர்ட் பண்ணிடுவீங்களா? அதுவே அதில் ஆயிலில் போட்டு தானே நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணி அதே இதாங்க. ஓகே. இந்த எக் ஒயிட்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது எப்பயாவது இந்த மாசத்துக்கு ஒருக்க இதெல்லாம் எதையாவது பார்த்து அந்த மாதிரி ஏதாவது தலைக்கு போடுறது. ஓகே. ஹெட் மாஸ்க் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹேருக்கு தான் மாஸ்க். எக் ஒயிட் எப்பயாவது யூஸ் பண்ணுவேன்னா ஆலோவேரா குடிச்சிருக்கீங்களா? குடிச்சதே கிடையாது. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து என்ன மாதிரி ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவீங்க? கார்த்திகா ஷாம்பு அதுதான் யூஸ் பண்ணுறீங்க. சரிம்மா, நீங்கள் சொல்லுங்களேன். நான் என்ன சொல்லணும்? இல்லை, ஹேரோட டென்சிட்டி வந்து இப்போ எல்லாருக்குமே கம்மியாக இருக்குன்றாங்களே. ஸோ அந்த ஹேரோட டென்சிட்டிக்காக நீங்கள், ஏன்னா எனக்கு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நல்லா டென்சிட்டி நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுறீங்க? வாரத்துக்கு 2 தடவை தலை குளிச்சா போதும். வாரத்துக்கு 2 தடவை தலை குளிச்சா. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? எனக்கு கொஞ்சம் ப்ரிஸ்கிரைப் கொஞ்சம் ஷாம்பூஸ் இருக்குது. என்ன மாதிரி ஷாம்பு? நான் மேட்ரிக்ஸ் போடுவேன். மேட்ரிக்ஸ். ஓகே. ஸோ அவங்க மேட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வெறும் சேகாய் தான் யூஸ் பண்ணுறேன்றீங்க. செட் ஆகுதா? எதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு? நீங்கள் சேஞ்ச் பண்ணதுனால ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்களா? இப்போது நான் மோஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணேன். பிகாஸ் ஒரு 10 இயர்ஸாக நான் மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 இயர்ஸா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி? அதுக்கு முன்னாடி என்னது கிளினிக் ப்ளஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. எனக்கு செட் ஆகலை. ஸோ மேட்ரிக்ஸ் சேஞ்ச் பண்ணால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ மேபி வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லா இருக்கு இது இருக்கு. சரி, அம்மா கிட்ட எப்போ கேட்டிருக்கலாமா? இவ்வளோ தூரம் லெந்தாக இருக்கு, நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே எப்படி வளர வைக்கிறதுன்னு வேணா நான் கேட்பேனே தவிர கட் பண்ணுறது கேட்க மாட்டீங்க. ஸோ இது மாதிரி சிக்காகிடும்மா முடி வந்து ரொம்ப கொஞ்சம் ஏர் பொல்யூஷனால சிக்காகும். நம்ம அப்படியே ஃப்ரீ ஏராக விட்டுருந்தா அந்த மாதிரி டைமில் ஆயில் வச்சு அப்ளை பண்ணுவீங்களா? இல்லை கையிலேயே அதை எடுத்து கையிலேயே சிக்க எடுத்து விடுவீங்க? ஏன்னா கோம்பு வச்சு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? அது கோம்பு நம்ம போட்டு ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சு, அதனால லேசாக கை வச்சு பண்ணாவே வந்துடும். சூப்பர். லென்த்தாக இருந்ததா கட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஆக்சுவலி எனக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு லென்த் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோ என்ன காரணமோ தெரில, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கொட்ட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் லைக் டிஃபால்ட்டாக இந்த லென்த்தில் தான் இருக்குது. ஓகே. அதனால வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுவேன். நான் அதான் அந்த அம்மா பண்ண எண்ணெய் தான் போடுவேன் நான். அதுவாக வளர்ந்துச்சுன்னா நல்லது தான், யார் வேணாம்னு சொல்லுவாங்க. உங்கள் பேர்? அக்ஷயா. ஸோ பொண்ணுங்க வந்து இப்போ சீக்கிரமாகவே முடியெல்லாம் வந்து கட் பண்ணிடுறாங்க, ஸ்டைலாக இருக்கணும், ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படியே சாயங்காலத்தில் தேடிட்டு இருக்கோம். சரி, அப்படி தேடும்போது நல்லா அழகாக நீளமாக வளர்த்து பாதுகாத்துட்டு இருக்காங்க உங்கள் பெண். ஸோ அவங்கள வந்து என்ன மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் என்ன மாதிரி ஷாம்பு கொடுக்குறீங்க அவளுக்கு? நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரே ஷாம்பு தான், கிளினிக் ப்ளஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலில் வந்து கேஷவர்த்தினி ஹேர் ஆயில் அதுதான், மற்ற வேறு எதுவுமே அதில் மிக்ஸ் பண்ண மாட்டோம். அந்த கோகனட் ஆயிலோட கேஷவர்த்தினி ஹேர் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அதுதான் அவளுக்கு ரொட்டேட்டாக தேய்ச்சிட்டு. அதுதான் ரொட்டேஷன். வீக்லி ட்வைஸ் வந்து தலை குளிப்பான். மற்றபடி அது மெயின்டைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கோகனட் ஆயில் கேஷவர்த்தி மட்டும்தான். ஸோ அம்மா அது மாதிரி ஆயில்லாம் அவங்க கொடுக்கும்போது அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா? ஏமா இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்பீங்களா? எனக்கு ஹேர் வளர்க்குறது ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க? அவங்க ஆயில் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ரிசர்ச் பண்ணி இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி? அம்மா கொடுக்குற ஆயில், அவங்க அந்த ஆயில் மட்டும்தான். அதை தவிர்த்து வேற கேர் லைக் ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஹேர் மாஸ்க் எதுவும் ஹேர் மாஸ்க் எதுவும் உங்களுக்கு கொடுத்தது இல்லையா? இது வரைக்கும் எதுவுமே கொடுத்தது இல்லை. ஹேர் ஆயில் மட்டும். ஹேர் ஆயில் மட்டும்தான்.
ஷீக்காய் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல அவளுக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணல, அதனால அந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்றதுனால ஷீக்கா யூஸ் பண்றது. ஷீக்கா யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃபுட்டுலாம் என்ன மாதிரிமா? ஏன்னா இப்போ கருவேப்பிலை வந்து சாப்பிடும்போது சாம்பார் ஊற்றுறோம் அப்படின்னா அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே சொல்லுவாங்க. இட்லி பொடியோட கருவேப்பிலையை சேர்த்து அரைச்சிட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க, அதில் சாப்பிட்ருவாங்க. சூப்பர். பாடி ஹீட்டை வந்து எப்படிமா டைல்யூட் பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ இருக்க பொல்யூஷன் ஃபுட்டுக்கு வந்து பயங்கரமாக வந்து பாடி ஹீட் ஆகும். ஸோ அதனால அந்த ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு நான் நல்லெண்ணெயில் சமையலில் சேர்த்துக்குவேன் அடிக்கடி. நல்லெண்ணெய் சமையல் அடிக்கடி தண்ணி குடிக்க சொல்லுவேன். மற்றபடி அந்த ஜில் ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்து சொல்லுவேன். சரி, நீங்கள் வெளியே அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவீங்களா? நிறைய சாப்பிடுவீங்க. அதனால பாடி ஹீட்டுக்கு அம்மா சொல்கிறது இல்லாமல் வேறு எதாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் கோல்ட் ஐட்டம் நிறையா சாப்பிடுவேன். கோல்ட் ஐட்டம் நிறைய சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிடுவீங்க அடி வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க. சூப்பர் சூப்பர். என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணுவீங்க? சீப்பு? நார்மல் கோம் தான். இல்லை பல் சின்ன பல்லு அந்த மாதிரி பெரிய பல்லு? இல்லை, நார்மலாக யூஸ் பண்ணுற கோம் தான். ஆனால் தலை குளிச்சோடனே ஈரத்தோடு அவளுக்கு தலை வர மாட்டேன். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு, அதுவும் ஹேர் ட்ரையர்லாம் போட மாட்டோம். நார்மல் துண்டில் நல்லா அவளுக்கு தோட்டி விட்டுட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு, வேணும்னா சாம்பிராணி சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா சாம்பிராணி போகப்படும். மற்றபடி நார்மலாக தான் வச்சுக்கோங்க. ஸ்ப்ளிட்டிங்ஸ்லாம் வரும்லம்மா, அது கட் பண்ணிடுவீங்களா? அந்த மாதிரி எப்போ? அதாவது ஒரு 6 மந்த் அந்த மாதிரி ரொம்ப, ஏன்னா முன்ன பின்ன இருக்கும்ல, அந்த அதுக்காக மட்டும் கட் பண்ணி விடுவேன். அந்த வெடிப்பு விட்டுருக்கிறது மட்டும் கட் பண்ணுவேன். கட் பண்ணி நார்மலாக தான் இருக்கும். டென்சிட்டிக்காக இந்த ஆயில் அந்த டென்சிட்டிக்காக அதை ட்ரை பண்ணிருக்கீங்களா? எதுவுமே அவளுக்கு இது வரைக்கும் வெறும் ஆயில் அந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு மட்டும். ஃப்ரீ ஹேரில் உங்கள் டாக்டர் அலோவ் பண்ணுவீங்களா? ஃப்ரீ ஹேராக இருக்கும்? அலோவ் பண்ணுவேன். அதாவது நம்ம எங்கேயோ ரொம்ப அந்த பைக்கில் போகிற மாதிரினா ஃப்ரீ ஹேர் விட மாட்டா. நார்மலாக வண்டியில் 4 வீலரில் போகிறோம்னா அப்போ அந்த மட்டும் அது முடிஞ்ச ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே டக்குன்னு பிடி போட்டுருவேன். நீ எப்போவாச்சும் வந்து அவங்களோட பிடிச்சி இழுத்து விளையாடி இருக்கீங்களா? நல்லா அடிலாம் வாங்கிடுறீங்களா? அடிக்கடி நடக்குமா? அக்கா தம்பி அவங்க 2 பேருக்குள்ள அது நடக்கும். நீங்களும் அக்கா மாதிரி லென்த்தாக ஹேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை மாடர்னாக ட்ரெண்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மாடர்னாக இருக்கணுமா? உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இல்லையா? மாடர்னாக ஹேர் நல்லா வளர்க்கணும் ஆசை தான் இருக்குது. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள், அவங்களோட ஹேரோட கேர் வந்து அவங்க ஃபுல்லாக டேக் கேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போது ஃபீல் பண்ணியிருக்காங்களா ஹேருக்காக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? அதில் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஃபீல் கிடையாது. அவங்க அம்மா ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து ஹேர் அவங்களுக்கு லாங் இருக்கும், அவங்களோட ஜீன் தான் அது வந்து. நான் என்ன சொல்லணும்னா அதுதான் கிளினிக் ப்ளஸ்ன்றது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அம்மாவோட ஜீன் தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ தான் அவங்களுக்கு முடி கொட்டிருச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம். இதோட லாங்காக இருக்கும். அப்போ லாங் ஹேரு நல்லா இருக்கும். இப்போ அவங்க அம்மாவோட தான் பாப்பாவுக்கு வந்துருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஹை டியூட்ஸ். அப்புறம் என்ன, வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அந்த அழகிய பெண்களோட கூந்தலில் யாரோடைய டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ, யாரோடைய கூந்தல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ அவங்களோட நேமை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய அழகிய கூந்தல் படைத்த பெண்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்க சொல்கிற டிப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸை உங்களுக்கு கொடுக்குறோம். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.